நீயும் இங்கேயே இருடி. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஆனா இந்த வீட்லயே இருங்க, சரிங்களா? எனக்கு அதான் வேணும். சமத்து பாட்டி. சில ஃபைல்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல இருக்குது மாமா. நம்ம எம்ப்ளாயி சுரேஷை எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நான் இப்பவே கால் பண்றேன் மாமா. அதெல்லாம் வேணாம் மாப்ள. விஜய் வந்துட்டான்ல, இனிமேல் அவன் பாத்துக்குவான். எப்படி எதுவுமே வேண்டாம்னு தூக்கி போட்டு போனா? ஆபீஸ் போறீங்க. இத பாரு விஜய், நீ ஆபீஸ் போக மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வந்திருக்கேன். ஆபீஸ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடாத. பழைய மாதிரி 2 பேரும் ஆபீஸ் போகணும். நீ விட்டு போன நாள்ல இருந்தே ஆபீஸ் அப்படியே தான் இருக்கு. நாங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல. சேலரி ஸ்லிப்ல சைன் பண்றேன், அதை தவிர நான் வேற எதுவுமே பண்ணல. மறுபடியும் நீயும் காவேரியும் ஆபீஸ் பொறுப்பை எடுத்துக்கங்க பிளீஸ். சித்தப்பா இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாரோ? ஆமாடா, இப்பதான் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிருக்காரு. நான் போக வேண்டாம்னு தான் சொன்னேன், அவர் கேட்கல. ஒரு வழியாக காவேரியும் விஜயும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கங்க. அதுவும் பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆஃபீஸ் போகிறப்ப காவேரி விஜய் பார்க்க போகிறாங்கன்னு தாத்தாவும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு.